हम चले वतन की ओर डाल के प्रेम की डोर। हम चले वतन की ओर डाल के प्रेम की डोर। बाबा खींच रहा है आज सहज ही अपनी। ஓம் சாந்தி 14/4/1983 அவ்யக்த பாப்தாதாவின் மகா வாக்கியம். தலைப்பு: சம்பன்ன ஆத்மா எப்பொழுதும் தன் மீதும் மற்றும் சேவையிலும் திருப்தியாக இருப்பார். இன்று தூர தேசத்தை சேர்ந்தவர் குழந்தைகளை சந்திப்பதற்காக குழந்தைகளின் பௌதீக உலகத்தில் பௌதீக உடலின் ஆதாரம் எடுத்து குழந்தைகளையும் இந்த பழைய பௌதீக உலகத்தையும் பார்த்து கொண்டிருக்கிறார். பழைய உலகம் என்றால் குழப்பம் நிறைந்த உலகம். பாப்தாதா குழப்பமான உலகத்தின் நடவடிக்கைகளை பார்த்து கொண்டு குழந்தைகளின் ஆடாத நிலையையும் பார்த்து கொண்டிருக்கிறார். இவர்கள் அனைவரும் குழப்பமான காட்சிகளை சாட்சியாளராகி பார்க்கிறார்கள். நாடகத்தில் வரும் இந்த காட்சிகள் இன்னும் அதிகமாக தன்னுடைய உறுதியான இனிமையான வீடு மற்றும் தன்னுடைய தடையற்ற இனிமையான ராஜ்யத்தை நினைவூட்டுகின்றன. நம்முடைய வீடு, நம்முடைய ராஜ்யம் என்னவாக இருந்தது? மேலும் இப்பொழுதும் எந்த ராஜ்யம் வரப்போகிறது? மேலும் நான் வீடு செல்பவன் என்று நினைவு வருகிறது. இன்று பாப்தாதா இந்த காட்சிகளை பார்த்து ஆன்மீக உரையாடல் செய்து கொண்டிருந்தார். இவர்கள் அனைவரும் குழப்பம் நிறைந்த உலகத்தில் இருந்து கொண்டே இந்த காட்சிகளை எதுவரை பார்த்து கொண்டிருப்பது? குழந்தைகளின் இந்த கொஞ்சம் சகித்து கொள்வதற்கான காட்சிகளை பார்த்து இப்பொழுதே அனைவரையும் சூட்சம வதனத்திற்கு அழைத்துவிடலாமா என்று பிரம்மா பாபாவின் மனதில் எண்ணம் ஏற்படுகிறது. இந்த விஷயம் பிடித்திருக்கிறதா? பறக்க முடியுமா? ஏதாவது கயிறுகள் ஆகியவை கட்டி போடவில்லையே? எந்தவிதமான பற்றுதல் காரணமாக இறக்கைகள் பலவீனமானதாக இல்லையே? பற்றுதல் காரணமாக இறக்கை எங்காவது ஒட்டி கொண்டிருக்கவில்லையே? இப்பொழுது அந்த மாதிரி ஏற்பாடுகள் செய்து விட்டீர்களா? பாப்தாதாவோ ஒரு நொடியில் பறந்து செல்வார். மேலும் நீங்கள் தயாராகிக்கொண்டே தங்கி போய்விட்டீர்கள் என்றால் தயாராக இருக்கிறீர்கள்தான் இல்லையா? முதலிலோ 2 விஷயங்கள் தன்னிடம் கேட்க வேண்டியதாக இருக்கிறது. ஒன்றோ, நான் சம்பூர்ண சுதந்திர ஆத்மாவா? தன்னுடைய முயற்சியின் வேகத்தின் மேல் தானே தன் மீது திருப்தியாக இருக்கின்றேனா? தன்னுடைய திருப்தியின் கூடவே அனைத்து தொடர்பில் வரும் ஆத்மாக்களிடமிருந்து தனது உயர்ந்த நிலை மேல் அவர்களுக்கு திருப்தி இருக்கிறதா? 2. இன்னொரு விஷயம், சேவையில் தன் மீது திருப்தியாக இருக்கிறீர்களா? யதார்த்த சக்திசாலியான விதியின் பலனாக வெற்றி கிடைத்து கொண்டிருக்கிறதா? தன்னுடைய ராஜ்யத்தின் அநேகவிதமான ஆத்மாக்களை எப்படி ராஜ்ய அதிகாரி, ராஜ குடும்பத்தின் அதிகாரி, ராயல் பிரஜையின் அதிகாரி, சாதாரண பிரஜையின் அதிகாரி, இம்மாதிரியான அனைத்து விதமான ஆத்மாக்களை எண்ணிக்கை பிரகாரம் தயார் செய்திருக்கிறீர்களா? செய்விப்பவர் தந்தைதான், ஆனால் கருவியாக செய்பவராக குழந்தைகளை தான் ஆக்குகிறார். ஏனென்றால் செய்த காரியத்தின் பலன் கிடைக்கிறது. எனவே காரியங்களை குழந்தைகள்தான் கருவியாகி செய்ய வேண்டும். சம்பந்தத்தில் பிரம்மா பாபாவுடன் குழந்தைகள் வர வேண்டும். தந்தையோ விலகியிருப்பவராகவும் அன்பானவராகவும் தான் இருப்பார். எனவே அந்த மாதிரி சோதனை செய்து தயாராகிவிட்டீர்களா என்று பிறகு கூறுங்கள். காரியத்தை பாதியிலேயே விட முடியாதுதான் இல்லையா? மேலும் சம்பன்னமாகாமல் ஆத்மா கர்மாத்தீத் நிலை அடைந்து தந்தையுடன் செல்ல முடியாது. சமமானவர்கள்தான் உடன் செல்வார்கள். உடன் தான் செல்ல வேண்டுமா அல்லது பின்னாலே வர வேண்டுமா? சிவனின் கல்யாண ஊர்வலத்திலோ வருவதில்லைதானே? தயாராகி விட்டீர்களா என்று இப்பொழுது கூறுங்கள். அல்லது
சூ மந்திரம் மூலம் ஏதாவது நடந்துவிட வேண்டும் என்று யோசிக்கிறீர்களா? சிவமந்திரம்தான் சூ மந்திரம். அதுவோ கிடைத்திருக்கிறதான் இல்லையா? குழந்தைகளுக்கு எந்த கஷ்டமும் ஏற்பட்டிருக்கக்கூடாது என்று பிரம்மாவிற்கு மிகுந்த கவலை இருந்தது. கஷ்டமாக இருந்ததா அல்லது மனமகிழ்ச்சி அடையும் கேளிக்கையாக இருந்ததா? இன்று மிகுந்த மழை பெய்ததன் காரணமாக போடப்பட்ட கூடாரங்கள் கீழே விழுந்துவிட்டன. கூடாரம் ஆடியதா அல்லது இதயம் ஆடியதா? இதயமோ உறுதியாக இருக்கிறது தான் இல்லையா? என்னவாகும், எப்படியாகும் என்ற இந்த மனக்குழப்பம் இல்லையே. ஏதாவது புதியதையும் பாருங்களேன். அபுவின் மழைக்காலத்தையோ நீங்கள் ஒருபோதும் பார்த்ததே இல்லை. இதுவும் கொஞ்சம் அனுபவமாகி கொண்டிருக்கிறது. மலைகளில் பெய்யும் மழையை பார்க்க வேண்டும் இல்லையா? இதுவும் ஒரு ரமணீகரமான காட்சியை பார்த்தீர்கள். விரைவில் ஓட வேண்டும் என்ற எண்ணமோ வரவில்லைதானே? இதுவும் நல்லது. கடைசி நாளில் சூறாவளி வந்தது. அங்கு சென்று என்னென்ன பார்த்தோம் என்று ஏதாவது புதிய செய்தியை சொல்ல வேண்டுமில்லையா? சொல்லப்போகும் செய்தியில் ரமணீகரம் வரும் இல்லையா? பொதுவாகவே அனைவரும் உறுதியானவர்கள். இப்பொழுதோ இன்னும் அதிகம் நடக்கப் போகிறது. இதுவோ ஒன்றுமில்லை. இதுவும் தத்துவங்களின் பரிவர்த்தனையின் அடையாளங்கள். இதை பார்த்து தத்துவங்களின் வேகம் அதிகத்தில் சென்று கொண்டிருக்கிறது என்று புரிந்து, அதேபோல் தன்னுடைய சுய மாற்றத்தின் வேகமும் தீவிரமாக இருக்கட்டும். நல்லது. அந்த மாதிரி எப்பொழுதும் சுய மாற்றத்தில் அதிவேகமாக செல்லக்கூடிய சுயத்தின் சம்பூர்ண நிலை மூலம் சேவையின் காரியத்தை சம்பன்னம் ஆக்கக்கூடிய, எப்பொழுதும் சாட்சி என்ற நிலையில் நிலைத்திருந்து குழப்பமான பங்கையும் ரமணீகரமான பங்கு என்று புரிந்து உறுதியானவராகி பார்க்கக்கூடிய சக்திசாலியான சிரேஷ்ட ஆத்மாக்களுக்கு பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம். ஓம் சாந்தி. तो बच्चों को तो सर्विस करनी है। जो बाबा कहते हैं सबको ये बताओ कि देखो तुम्हारा एम एंड ऑब्जेक्ट ये है, एक गीता है बगैर, ये राजयोग है ना बच्चे। कैसे है राजयोग? बिल्कुल सहज है कि बाप को याद करो तो ये वैसा मिलेगा तुमको। ओम शांति।